மல்டிபிள் ஃப்ரீஸ் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் ஆகுது. இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேஸு நான் போயிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான என்ஓசி கொண்டு வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் உங்களுக்கு பூனேலேருந்து ஒரு கேஸ் இருக்குது. எஸ்பெஷலி மற்ற ஸ்டேட்ஸ் இப்போ குஜராத்தாக இருக்கட்டும், பூனே, மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வந்து தமிழ்நாடோட ஹைகோர்ட் ரூலிங்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். மெயினாக சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு 5000 10,000 தான் டிஸ்பியூட் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு கோல்டு லோன்லாம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க சின்ன அமௌண்ட்னா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கோல்டு லோன்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் ஃபார்ம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ட்ராவலில் கொஞ்சம் இருக்கிறதுனால லேட் ஆகிடுது. சரி, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா, இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ், மல்டிபிள் ஃப்ரீஸ் வந்து ஒரே அக்கௌண்ட்டில் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு கேஸு நான் போயிட்டு சால்வ் பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான என்ஓசி கொண்டு வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் உங்களுக்கு பூனேலேருந்து ஒரு கேஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு இது அன்ஃப்ரீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப மென்டல் ப்ரெஷராக இருக்குது சார். இப்போ டிஸ்பியூட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா 20,000 30,000 தான், ஆனால் நான் வந்து 1 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்தோன்னா இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் ஸ்டேட்லேருந்து ஒரே அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆனப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ என்னால் ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியாது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இஎம்ஐஸ் போகுது, பல வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது தான். ஹைகோர்ட்டில் போயிட்டு ரிட் பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணும். சார் இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து மல்டிபிள் ஃப்ரீசஸ் ஆகிருக்கு, எனக்கு வந்து இதுதான் இஷ்யூ, இந்த டிஸ்பியூட் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு மற்றபடி எனக்கு அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ளீ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக தான் வரும். இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது அன்லெஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது கிரிமினல் இஷ்யூஸ் இருக்க தவிர ஜென்யூன் டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து டிஸ்பியூட் அமௌண்ட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணி விடுங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கேரளா ஹைகோர்ட்டும் வந்து இந்த டெசிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸ் போட்டுட்டு ரெட் பெட்டிஷன் மூலயமா கேஸ் போட்டு லெட்டர் வந்து நம்ம வாங்க முடியும். அந்த லெட்டர் நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்கும்போது அவங்க இதை அன்ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் 2-3 சின்ன இஷ்யூஸ் ப்ராக்டிக்கலி என்ன இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னா, எஸ்பெஷலி மற்ற ஸ்டேட்ஸ் இப்போ குஜராத்தாக இருக்கட்டும், பூனே, மகாராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க வந்து தமிழ்நாடோட ஹைகோர்ட் ரூலிங்ஸ் வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் என்னென்னலாம் டிஸ்பியூட்ஸ் இருக்கோ, இந்தந்த கேசஸ்லாம் எனக்கு இருக்குன்றது நீங்கள் கோர்ட்டில் அந்த நம்பர் கொடுப்பேன், என்சிஆர்பி நம்பர் கொடுப்பேன் இல்லையா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி மற்ற ஸ்டேட்டோட இதுவும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ரெட் பெட்டிஷன் போடும்போது கன்சாலிடேட்டடாக அவங்க சொல்லிடுவாங்க இது எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பியூட் அமௌண்ட் என்ன இருக்கோ, இல்லை ஒரே கேஸ் மேலே தான் வந்து மல்டிபிள் ஸ்டேட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் அந்த டிஸ்பியூட் அமௌண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ரூலிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சாய்ஸாக வந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்குது. சரி, இது செலவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs கிட்ட செலவாக வாய்ப்பு இருக்குது, இன்க்ளூடிங் தி லாயர் ஃபீஸ் அண்ட் டைம். ஆக்சுவலி இந்த ரிட் பெட்டிஷன் வந்து ஒரு 1 or 2 weeksக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட பேசி டிஸ்பியூட் அமௌண்ட் இது கொடுத்து அண்ட் மற்ற அமௌண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சால்வ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது மல்டிபிள் போலீஸ்கிட்ட போய் நம்ம பேசி இது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மோடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மெயினாக சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு 5000 10,000 தான் டிஸ்பியூட் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு கோல்டு லோன்லாம் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க சின்ன அமௌண்ட்னா விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கோல்டு லோன்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து கோல்டு லோன் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இன்னொரு தனி அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எப்படி நார்மலான அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதுக்கும் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் அவன் கோல்டு லோன் கொடுக்குறான். ஸோ நீங்கள் அந்த லோனுக்கு டைரெக்டாக நீங்கள் பே பண்ணாலுமே வந்து அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அது நிறைய பிரான்ச்சஸில் வந்து சொல்கிறது இல்லை. ஸோ நீங்கள் போய் சொல்லுங்கள், சார் அதுக்கு தனி அக்கௌண்ட் தானே, அதுக்கு நான் பே பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுங்கள், இது டிஸ்பியூட்டில் இருந்தால் நீங்கள் டிஸ்பியூட்டில் வைங்க, அது பிரச்சனை இல்லை, அதை நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன்
அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அப்போவும் அவங்க கேட்கலன்னா நீங்கள் மெயில் போட்டுட்டு அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம். ப்ரிடாமினென்ட்லி அவங்க அதுக்கு நீங்கள் பே பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் வந்து 2-3 நண்பர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சின்ன சின்ன அமௌண்ட்டுனால ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. வேறு ஒன்லி திங் வந்து நம்ம எதுவுமே மிஸ்டேக் பண்ணலான்றது மட்டும் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லி திரும்ப திரும்ப நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. இந்த விசா ப்ராப்ளம், இஷ்யூ ப்ராப்ளம், ஐயோ ஃபாரின் போகும்போது எனக்கு அதாவது ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்களா, சைபர் கிரைம்னால் ரொம்ப பயப்படுறாங்க வீட்டில். சரி, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ சைபர் கிரைம் கேசஸ் ஹெவியாக வந்துட்டுருக்கு. அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் கேம் விளாடுறது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன ஒரு ஆசைக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலான்றதுக்காக நம்ம போயிட்டு இந்த மாட்டிக்கிறதுலாம் ஆக்சுவலாக நம்மலாம் விக்டிம்ஸ் தான். அதனால் நம்ம இதை பற்றியெல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை. இதனால் எந்த பெருசான இம்பேக்ட்டும் நமக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம எதுவுமே மிஸ்டேக் பண்ணலன்றதுனால. ஸோ தாராளமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ஒரே அக்கௌண்ட்டில் மல்டிபிள் ஸ்டேட்லேருந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா சொல்யூஷன் வந்து ரெட் பெட்டிஷன் தான். ஸோ நீங்கள் நிறைய நண்பர்கள் டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் நான் ரிப்ளை பண்ணணும்னு பார்க்குறேன், ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.